நமது சிந்தனைக்கு என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பல ஆண்டுகளாய் குழியில் விழுந்து கிடக்கிறது போல என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய தொழில், என்னுடைய ஊழியம் எல்லாமே குழியில் விழுந்து கிடக்கிறது போல பல ஆண்டுகளாய் நான் கஷ்டப்படுகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் குழி போன்ற பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். வியாதி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பணப்பிரச்சனை என்று பலவிதமான காரியங்களில் நீங்கள் பிரச்சனையில் குழிக்குள்ளே அகப்பட்டு கிடக்கலாம். தானியேல் தேவனை ஆராதித்தபடியினால், ஜெபம் செய்தபடியினால் அவர் தண்டனை பெற்று சிங்கக்கெபியில் கிடந்தார். ராஜா சிங்கக்கெபியிலிருந்து அவனை தூக்கிவிடச் சொன்னார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்களையும் ஆண்டவர் சிங்கக்கெபியாயிருக்கலாம், அது மிகப்பெரிய ஆழமான படுகொலியாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜா உங்களை தூக்கிவிட அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்து அவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால், ஜெபம் செய்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவார். தானியேல் தவறாமல் 3 வேளையும் ஜெபித்தபடினால் அவருடைய காரியம் ஜெயமாயிருந்தது. நீங்களும் தேவனை தேடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுவித்து உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள்.